குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு 3rd January 2026 தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கிற சில முக்கியமான செய்திகளை பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா ஓய்வூதிய திட்டம் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். இன்றைக்கி அரசு ஊழியர் சங்கங்களை சந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று போயிட்டு நம்ம அரசு ஊழியர் ஜாக்டோ சங்கத்தினர் வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி சில முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி ஆல்ரெடி வந்துருச்சு. நம்ம அதை நாளைக்கு நியூஸ் பேப்பரில் பார்ப்போம். ஸோ அதுதான் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு அரசு ஊழியர் சங்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதை ஒரு ஹெட்லைன்ஸாக கொடுத்துருந்தாங்க. அடுத்து என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 41,863 கோடி மின்னணு பொருட்கள் உற்பத்தி திட்டத்துக்கு மத்திய அரசு அனுமதி. நேற்று நம்மளுடைய மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. என்னென்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை இது பண்ணுறதுக்கு தயாரிக்கிறதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸ், ஃபாக்ஸ்கான், சாம்சங் அந்த மாதிரி நிறைய ஒரு நிறுவனங்கள்லாம் சேர்ந்து ஒரு 22 திட்டத்துக்கு நேற்று அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு செய்தியாக கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி செய்தித்தாளில் பெருசாக செய்திகள் இல்லை, ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. நம்ம ஒரு ஆர்டிக்கல் மட்டும் பார்த்துருவோம். மெயினான ஆர்டிக்கல் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி என்ன ஆர்டிக்கல் முக்கியமாக இருந்ததுன்னா, நேற்று நம்ம புலிகள் கணக்கெடுப்பை பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ புலிகள் கணக்கெடுப்பு 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுது இந்தியாவில். அதுதான் இங்கே முக்கியமாக கொடுத்துருக்காங்க. உலகளவே புலிகள் எண்ணிக்கை வந்து 75% வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ நம்மளோட இந்தியாவில் வந்து மத்திய பிரதேஷ் தான் வந்து நிறைய புலிகள் இருக்கிற மாநிலமாக இருக்குது. அதை புலி மாநிலம்னு நம்ம கூப்பிடுறோம். ஸோ அங்கே வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 785 புலிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு சென்சஸில் நமக்கு சொல்லியிருந்தாங்க 2022. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்ம இந்தியாவில் கொண்டு வந்தாங்க, எப்போ இந்த புலிகள் கொண்டு வந்தாங்கன்னா, புலிகள் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் டைகர்னு சொல்லுவாங்க, லைக் புலிகள் பாதுகாப்பு திட்டம்னு சொல்லிட்டு 1973 கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஸ்கீமை. ஸோ இது எதுக்குன்னா, அப்போது நம்மளோட நாட்டில் வந்து புலியோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. 1867 தான் இருந்துச்சு மொத்தமாக. ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய சரணாலயங்கள் கட்டியிருப்பாங்க ஒரு மாநிலத்துலேயும். முக்கியமாக பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் அப்போது 9 தான் இருந்தது. இப்போ வந்து 58 புலிகள் காப்பகங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நிறைய கவுண்ட் இருக்கிற ஸ்டேட்டுன்னு பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் லாஸ்ட் சென்சஸ் படி 563 இருக்குது. நெக்ஸ்ட்டு உத்தரகாண்டில் 560 இருக்குது. மகாராஷ்டிராவில் 444 இருக்குது. நம்ம நேற்று பார்த்துருந்தோம், நம்ம தமிழ்நாட்டில் வந்து 306 இருக்குது ஆஸ் பர் லாஸ்ட் சென்சஸ். ஓகே. ஸோ இந்த வாட்டி இப்போது சென்சஸ் ஸ்டார்ட் பண்ணி 2027 அந்த ரிப்போர்ட் விடுவாங்க. ஸோ அப்போது நம்ம அதை பற்றின நியூஸஸ் நிறைய பார்க்கலாம். சரிங்களா. இப்போது இந்த புலி வந்து எதனால் வந்து இறந்து போகுது, நிறைய புலி இறப்புலேயும் வந்து மத்திய பிரதேசம் தான் வந்து ஹையஸ்ட் கவுண்ட்டாக இருக்குது. ஸோ எதனால் இறந்து போகுதுன்றது சில ரீசன்ஸ் நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். அவங்களோட தரவுகள் படி ஒன்றும் சண்டை போட்டுக்கிறத தாண்டி இந்த விவசாய வேலிலாம் அமைக்கிறாங்கள, மின் வேலி விவசாய நிலத்தில் வந்துடும், அதில் மாட்டி இறந்து போயிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா வேட்டையாடுதல் வந்து கம்மி. இப்போது வேட்டையாடுறத பேன் பண்ணிட்டாங்க. பட் அதையும் தாண்டி இதெல்லாம் வந்து ஒரு இயற்கைக்கு மாறான மரணங்கள் தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மின்சக்தி கொண்ட மின்வேலிகள் அமைச்சிருக்காங்க, சட்டவிரோதமாக மின் இணைப்பு, மின்வேலி, இதனால் இந்த மாதிரி இயற்கைக்கு மாறான இதில் தான் அது இதுவாகுது. ஸோ புலியோட இது வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. சரிங்களா. இதை கொஞ்சம் இந்த ஆர்டிக்கல் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நேற்று நம்ம குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழகம் வந்திருந்தாங்க. ஸோ அவர் சில ஃபங்க்ஷன்ஸில் பங்கேற்று இந்தியாவோட பொருளாதாரம் நல்லா உயர்ந்திருக்கு, அதை பற்றி பேசியிருக்காரு. ஓகே.
இது ஒரு முக்கியமான நியூஸாக இருந்தது. என்னென்னா புல்லட் ட்ரெயின் திட்டத்துக்கான சுரங்கல் பணிகள் நிறைவு. ஸோ நம்ம நேற்று என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம புல்லட் ட்ரெயின் வந்து நம்ம இந்தியாவில் கொண்டு வர போகிறோம். ஸோ புல்லட் ட்ரெயின் எதுக்கு அப்படின்னா, ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் பார்த்திங்கன்னா புல்லட் ட்ரெயின் தான். ஜப்பான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜப்பானில் எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கும். ஸோ இது வந்து எங்கே கொண்டு வராங்க, எந்த வழித்தடத்தில் கொண்டு வராங்கன்னா, அகமதாபாத் டு மும்பை, குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத்துக்கும் மும்பைக்கும் இருக்கிற இந்த பாத்தில் தான் புல்லட் ட்ரெயின் ஃபஸ்ட்டு கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதுக்கான மொத்தம் டனல்ஸ் பண்ண ஒரு ஒர்க்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மும்பை டு அகமதாபாத் பயண நேரம் வந்து 2 மணி நேரமாக குறைஞ்சிரும். மொத்தம் 508 கிலோமீட்டர். ஸோ இதுதான் மொத்தமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சின்ன நியூஸை கொடுத்துருந்தாங்க. வேறு எதுவும் முக்கியமான செய்திகள் இல்லை இன்றைக்கி. நேற்று நம்ம பார்த்துருந்தோம், ராம்நாத் கோயங்கா விருது வந்து நான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு நேம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் என்னென்னா வந்து சிறந்த நிகழாண்டு விருதுகளுக்கு தேர்வான கன்னட எழுத்தாளர் சந்திரசேகர கம்பராவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து சந்திரசேகர கம்பராவுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிறந்த புனை பிரிவில் அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் எழுத்தாளர் சுபிதா பாவுக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா அபுனைவு பிரிவில் எழுத்தாளர் சுதீப் சக்கரவர்த்திக்கும், அறிமுக எழுத்தாளர் யங்கஸ்ட் எழுத்தாளர் அவங்களோட இன்ட்ரடக்ஷன் எழுத்தாளர் வந்து நேஹா தீக்ஷித்துக்கும் இந்த விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, இதை ஒரு இதுவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இன்றைக்கி பெரிய நியூஸஸ் எதுவும் இல்லை. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.